இந்த ஸ்கோர் பேட் பாய்ஸ்க்கு நல்ல ஸ்கோர். நம்பர் டே ஜெய்பாண்டாரி சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு. யோ போலீஸே, அவங்க மேட்ச் சீக்கிரமா முடிஞ்சிரும். கூட்டி போய் பத்திரமா மெட்ராஸ் பஸ்ல ஏத்தி விட்டுரு. போக்குவரத்து செலவுக்கு அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு சிக்ஸுக்கும் புத்தம் புதிய 2000 அன்பளிப்பு. அதை வச்சு போற வழியில பப்ஸ் கிஸ் சாப்பிட்டு போக சொல்லு. மருது மச்சி, மேட்ச் தோத்தோன்னா ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க விட மாட்டாங்க போலடா. டேய், இப்போ என்ன தோக்கிறத பற்றி பேசுகிறேன்? நம்மள 69 ரன் அலோட் பண்ணியிருக்காங்க. நம்மளால அவங்க சுருட்ட முடியாது. டேய், எல்லாரும் கேட்டுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரண மேட்ச், நம்மளை பொறுத்த வரைக்கும் ரகோட லைஃப். அவன் வாழ்க்கையை இதை நம்பி தானே இருக்கு. நம்ம டீமுக்கு ஷார்க்ஸ் எப்படி நம்ம பேர் வந்தது உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அவ்வளோ ஓல்றாது. காலங்காலமாக நம்ம ஏரியாவோட அடையாளம்டாது. அது இங்கேட விட்டு போகிறது எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் இன்னைக்கு நான் 100 ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு போக முடியாது. எந்த கேமாக இருந்தாலும் இந்த டே தானே முக்கியம். இன்னைக்கே நம்ம டேவாக இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க மச்சான். ஷார்க்ஸோட சேர்ந்து ராக்கர்ஸ் இருக்காங்கடா. ராக்கர்ஸ்டா நம்ம எல்லாரும் 200% கொடுத்தோன்னா இந்த கேம் ஜெயிக்கலாம், கப் அடிக்கலாம், பொண்ணை தூக்கலாம். கமான் கைஸ், நிச்சயமா நம்மளால முடியும்டா. இழுச்சிங்க. ஐயா, இதான் உங்களுக்கு பாம்பேவா? என்னங்க இது? கிரிக்கெட் ஆடுற வயசா இது? ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க. நேத்து குவார்டர் ஃபைனல் போட்டோ அனுப்பிச்சிடா. ஆக்சுவலி ஐ போஸ்டட் தட் போட்டோ ஆன் மை FB அக்கவுண்ட்ஸ். உனக்கு தான் பாஸ்புக்கே இல்ல, எதுக்கு ஃபேஸ்புக்? பாரு, உன்னால தேவையில்லாத பிரச்சனை பாரு. உங்களுக்கு என்ன? நல்லா குடிக்கணும், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்தணும், அவ்வளவுதானே. கொஞ்சமா சக்கரை இருக்கா எங்களை பத்தி? அது என்னங்க எல்லா விஷயத்துலயும் உண்மையை சொல்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல மட்டும் போய் சொல்றீங்க? तू भी ना अभी तक जो झूठ बोले हो बस है. ये मैच आज कुछ खेलने की जरूरत नहीं. चलो चलते हैं. இங்க பாருங்க, நீங்க திருப்பூர் போனதெல்லாம் போதும், கிளம்புங்க. நான் போய் சொல்ல ஒரு செகண்ட், நான் சொல்றது கொஞ்சம் கேள. நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க ஃப்ரெண்ட் ரகுவோட கல்யாணத்தை நடத்துறது தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல போறீங்க, அதானே? இல்ல, ரகுக்காக நான் வரல, இவங்களுக்காகவும் நான் வரல, எனக்காக நான் வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தான் என் உலகம், கிரிக்கெட் தான் என் லைஃப். ஆனா இன்னைக்கு இவங்களெல்லாம் ஒரு நாள் பார்க்கணும்னா கூட எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு. இதுல சிங்கப்பூர் துபாய்னு 10 வருஷம் போயிட்டு சந்தோஷமா சம்பாதிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவனுங்களாம் இருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இதுல கிரிக்கெட் வேற மச்சான், பெரியதெல்லாம் பின்ன என்னடா, அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும்னு கிரிக்கெட்டை விட்டேன். பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்கணும்னு எனக்காக இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே விட்டேன். இன்னைக்கு என் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருக்கணும் எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். எல்லாத்துலயும் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ். நமக்கான வாழவே மாட்டோம்டா. பணி என்னடாச்சு? அதான் இந்த 10 நாள் எனக்காக நான் வாழ போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படி இருக்க போறேன். இவன் கூட தான் குடிக்க போறேன், கூத்தடிக்க போறேன், கிரிக்கெட் விளையாட போறேன், எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ உங்களுக்காக உழைச்சி கோட்டுறேன். ஆனா இன்னைக்கு இப்போ நான் இங்க இருந்து வரமாட்டேன். இந்த மேட்சை முடிச்சு தான் வருவேன். டேய், மேட்ச் டைம் ஆச்சு, வாங்கடா.